சமச்சீர் கல்வி குளறுபடியால் சென்ற ஆண்டு 200 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதோடு மாணவ மாணவிகளை 2 மாத விடுமுறையில் இருக்க வைத்து படிப்பும் வீணடிக்கப்பட்டது. ஆனாலும் தனியார் பள்ளியில் ஏதேனும் ஒரு பெயரைச் சொல்லி பணம் சுரண்ட ஆரம்பித்து விடுகின்றனர். பொதுவாக மாணவர்களின் உடலும் உள்ளமும் சீராக இருந்தால்தான் நீண்ட ஆரோக்கியத்தை பெற முடியும் என்பதாலும் இன்றைய நவீன சூழலில் மன அழுத்தம், கோபம், பயம், எதிர்கால நம்பிக்கையின்மை, பொறுமையின்மை, குறுக்கு வழியில் முன்னேற துடிப்பு என பல வகையில் இளைய தலைமுறையினர் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றனர். இதிலிருந்து விடுபட யோகா பயிற்சிகளை பல தனியார் பள்ளிகள் தருகின்றன. மூளைக்கு வேலை கொடுப்பது மட்டுமே சிறந்தது என எண்ணி பொருள் தேடி கடைசியில் நோயின் பிடியில் சிக்கி மருந்து மாத்திரை என காலத்தை கழிக்கின்றனர். கல்வி என்பது உண்மையிலேயே குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு உகந்த வகையிலோ இல்லை ஒரு சோதனை முறையில் ஒரு அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை நோக்கியோ இல்லாமல் வெறுமன மனப்பாட கல்வியாகவும் வெறுமன ஒரு சிறு வயதிலேயே அதிக கல்வியை சுமையை தாங்குகின்ற குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு வகையான பாப்கார்ன் தலைமுறை தான் இன்று வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த கல்வி கட்டண கொள்ளைக்கு எதிராகவும் இப்படி ஒரு முறையற்ற கல்வி முறைக்கு எதிராகவும் தொடர்ந்து பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் போராடி வருகின்றனர். இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்க இன்று பல இடங்களில் உடற்பயிற்சி கூடங்களும் யோகா பயிற்சி மையங்களும் அதிகம் முளைத்துள்ளன. ஆனால் இளம் வயதிலிருந்து பள்ளிகளில் இது பழக்கப்பட்டால் அவர்களுக்கு நன்மை பயக்கும். பல தனியார் பள்ளிகளில் இசை மற்றும் நாட்டிய வல்லுநர்களை வைத்து சிறப்பான இசைப்பயிற்சியும் நாட்டிய பயிற்சியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதில் வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், புல்லாங்குழல் இசைப்பது, கீபோர்டு இசைப்பது போன்ற பயிற்சிகள் தரமாக கற்றுத்தரப்படுகின்றன. தனியார் பள்ளிகள் ஆங்கிலம் மட்டுமல்லாது ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பானீஸ் போன்ற பன்னாட்டு மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தனியார் பள்ளிகளில் கிரிக்கெட், டென்னிஸ், ஹாக்கி, பேட்மிண்டன் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கல்வி வியாபாரமாகிவிட்ட இந்த காலத்தில் இது போன்ற பயிற்சிகள் கற்றுக் கொடுப்பதால் தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இதை பயன்படுத்தி தனியார் பள்ளிகள் லட்சக்கணக்கில் லாபம் பார்க்கின்றன. ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் இன்னும் அரசு பள்ளிகளை தங்களின் கல்வி தாகத்தை தணிக்கும் அருமருந்தாக நினைத்து வருகின்றனர். இந்த ஸ்கூல் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா முதல் ஒரு ஃபீஸ் கேட்டு இருந்தாங்க 5000 ரூபா 10,000 ரூபான்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தனியில நடுவில் தனித்தனியா கேட்கறாங்க ஃபீஸ். இதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். ஸ்கூல் ஃபீஸுக்கு பாத்தீங்கன்னா டியூஷன் தனியா கேட்கறாங்க. அப்புறம் கேமுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு தனியா கேட்டே இருக்கிறாங்க. இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா பெற்றோர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி புகழ்பெற்ற பள்ளிகள் இல்ல பெரிய பள்ளிகளில் சாதாரண வீட்டு குழந்தைகள் படிக்க முடியாது என்ற நிலையை இன்று மாற்றியமைப்பதற்கான சட்ட வகை இந்த ஆண்டு முதல் தமிழகத்தில் அமலுக்கு வர உள்ளது. ஏற்கனவே 2009 மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து குழந்தைகளுக்குமான கட்டாய இலவச கல்வி என்ற அந்த சட்டத்தின் கீழ் 8வது வகுப்பு வரை எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய வீட்டிற்கு அருகில், அதாவது நகரத்தை எடுத்துக்கொண்டால் 5 கிலோமீட்டரும், கிராமப்புறம் என்றால் 5 கிலோமீட்டர், நகரத்தில் என்றால் 3 கிலோமீட்டருக்கு உட்பட்டு எந்த பள்ளிக்கூடத்திலும் சென்று அங்கே நான் சேர்ந்து படிக்க விரும்ப வேண்டும். அதாவது அதை என்ன சொல்றார்கள் என்றால் நெய்பர்ஹுட் ஸ்கூல், அருகாமை பள்ளி. அந்த அருகாமை பள்ளியில் படிப்பது என்பது குழந்தையினுடைய அடிப்படை உரிமை என்று ஏற்கனவே அந்த சட்டம் வலியுறுத்துகின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21A என்ற பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக இது சேர்க்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த சட்டம் உருவாகியுள்ளது. எனவே ஒவ்வொரு பெரிய பள்ளியோ இல்லை புகழ்பெற்ற பள்ளிகளோ தங்களுடைய ஒட்டுமொத்த மாணவர் எண்ணிக்கையில் 25% இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்துகின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் இந்த கணக்கில் எடுத்துக்கொண்டு தங்களுக்குடைய அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கு சென்று சேர்ந்து படிப்பது தன்னுடைய குழந்தையுடைய உரிமை என்பதை உணர்ந்து அங்கு சென்று அவர்களை சேர்ப்பதற்காக போராட வேண்டும். அப்படி அவர்கள் சேர்க்க மறுத்தால் அதற்கு எதிராக நீங்கள் புகார் அளித்து அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் நாம் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுக்க பெற்றோர்கள் எடுப்பதன் மூலமாக இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான கல்வி முறையை ஒழிப்பதற்கான ஒரு படியை நாம் முன்னேற முடியும். பள்ளிகள் லாப நோக்கில் மட்டுமே செயல்படுவதை தமிழக அரசு சட்டத்தின் மூலம் தடுத்து அனைத்து கல்வியும் அனைவருக்கும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும்.
சரி நேயர்களே, இன்னொரு முக்கிய சம்பவத்துடன் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.